வணக்கம். இந்த வீடியோ முழுவதாக பாருங்கள், தள்ளாதீங்க. சத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளாதீங்க, சத்தமாக வரும் பின்னாடி பாருங்கள். ஓகே. எம்ஜிஆருடன் சேர்த்து 5 நபர்கள் கட்சி ஆரம்பித்தார்கள். அதில் இளைய தளபதி விஜய் அவர்கள் 5வது நபராக, சின்ன தம்பியாக எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணவர் இளைய தளபதி விஜய். அவருக்காக ஒரு பாடலை நான் பாடுகிறேன் என்று கூறியிருந்தேன். அதை பாடுகிறேன், கேளுங்கள். கடவுள் உனை தந்தார், விடியலை நீ தந்தாய். கடவுள் உனை தந்தார், விடியலை நீ தந்தார். உன் இரவையும் பகலையும் மக்களுக்காக உழைத்தாயே. ரோசா மனம் கொண்ட ராசானியே, ராசானியே. வெள்ளை ரோசா மனம் கொண்ட ராசானியே, ராசானியே. நாளை தமிழகம் ஆளப்போகும் மகராசனியே. ஒவ்வொரு ஏழையின் கண்ணீரை துடைத்திட நீயேதானே முடிவு எடுத்து வந்தாய். மக்களே, நன்றி கலந்த வணக்கம். முழுசாக கேளுங்க, நல்ல விஷயங்கள் வரும், தள்ளாதீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன ஒரு குறள், தன் மீது குழி பறிப்பவர்களையே தாங்கிக் கொள்ளும் பூமியை போல் தம்மை இகழ்ந்து பேசுவர்களையும் பொறுத்து கொள்ளும் தலை சிறந்த பண்பாகும். இந்த வசனம் நான் விஜய்க்கு சாருக்கு ரொம்ப பொருந்தும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று காலையில் நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு எங்கள் பொண்ணுக்கு ஓட்டு இங்கே இருக்குது, கூப்பிட்டு வரலான்னு போனேன். போய் நின்னா, வீட்டில் போய் நின்னதும் என் பேர்த்து சொல்லிட்டு, நான் வரேன் உங்கள் விஜய் அப்படின்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வரேன், எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற வாசலில் அதே வயசு உள்ள ஒரு 2 வயசு உள்ள குழந்தை அவங்க அம்மாவை போய் கூப்பிடுது, அம்மா வாமா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தா நான் இதுக்கு முன்னே பாட்டில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க, இதுக்கு முன்னே வந்த பாட்டில் கடவுள் உனை தந்தார். இதெல்லாம் கடவுள் செய்கிற செயல் தான் நினைக்கிறேன். அவ்வளோ பார்க்குறேன். நேற்று காலையில் போகிறேன், பஸ்ஸு இல்லை. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு போய் நின்றுந்தவங்களாம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுங்கிறாங்க. நான் ஒரு 5 மணிக்காக போகலான்னு போய் நிற்கிறேன். 6 மணி வரைக்கும் பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் தான் பஸ் வந்தது, வந்தேன். இதெல்லாம் விடுங்க. அதுபோல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஒருத்தரும் நேற்று முந்தா நேற்று வந்தெல்லாம் கிடைக்கலங்க. சினிமா நடிகர் தான் பார்த்திங்கன்னா மக்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அவருடைய நடிப்பு, குணாதிசயங்கள், அவர் எந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே புரிஞ்சிடும். சினிமா நடிக்க சொல்லி புரிஞ்சிடும். குறிப்பிட்டு ஒரு 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருந்தாலே மக்களுக்கு அவருடைய குணம், ஆக்டிவிட்டி தெரிய வந்துடும். அதில் ஒன்றை விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த முதலமைச்சராக ஆனவங்க காமராஜர் ஆனார். அப்புறம் பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜகோபால் ஆச்சாரியார், இப்படி நிறைய பேர் வந்தாங்க முதல்வராக. என்னென்னா அவங்கவுங்க துறையிலேருந்து யாரும் வரலை, யாரையும் மக்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர் முதல்வரானார். நடிகர், அது பின்னாடி பெரிய பெரிய நடிகர் தான். எனக்கு நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே 5 பேர், அது பெரிய பெரிய நடிகர் தான். யாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார், சத்குமார் சார், கமல் சார், இப்போ விஜய் சார், எம்ஜிஆரோட சேர்த்து 5 பேர் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு நிறைய கூட்டம் வந்தது, மக்கள் எல்லாம் பார்த்தாங்க எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆரையும் மிஞ்சி இந்த தேர்தல், நான் என்னுடைய வயசுக்கு ஒரு 8வது தேர்தலை பார்க்குறேன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலை மாதிரி அவ்வளோ கூட்டம் அலைப்பாது. காலைல 6 மணிக்கு போனை திறந்து பார்த்தா வில்லிவாக தொகுதியில் ஓட்டு பதிவு செய்கிற பூத்தாண்டா அவ்வளோ கூட்டம். ஒரு சாமி பாட்டு ஒன்று வரும், காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது அப்படின்ற போல் 6 மணிக்கே விசில் சத்தம் காது அறுக்குது. அந்த அளவுக்கு அவர் 6 மணிக்கு போங்கன்னு சொல்லிட்டார் விஜய் சார். மக்கள் அந்த அளவுக்கு 6 மணிக்கெல்லாம் நிரம்பிட்டாங்க. அந்த மாதிரி 1 வயசு குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்களாம் விஜய் சாருக்காக பேசுகிறத பார்த்தா போகிற பார்த்தா வருங்காலத்தில் அவருக்காக கருவில் இருக்கிற குழந்தை கூட பேசணும் போல. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ.